ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பாண்டியனுக்கிட்ட நிலா சோழனை பற்றி விசாரித்ததுனால பாண்டியன் இப்போ ரொம்பவுமே குழப்பமாகவும் பயத்தோடு இருக்கார். அதை இப்போ சேரன்கிட்ட சொல்கிறாரு. சேரன் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவன் அப்பையிலேருந்து அப்படியே பயத்தோடையும் அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க அப்பா வந்திருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற விஷயத்தையும் இப்போ சேரன்கிட்ட சொல்லி ரொம்பவுமே எல்லாம் பதட்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நடேசன் வீட்டுக்குள்ளார நான் தான் அப்போவே சொன்னல, பணக்காரங்க திடீர்னு நல்லவன் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் நம்புனீங்க? கண்டிப்பாக சோழனுக்கு ஏதோ நடந்திருக்கு, சீக்கிரமாக அது சம்மந்தமாக என்னன்னு பேசுங்கன்னு சொல்லும்போது இப்போ பாண்டியன் எல்லாம் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சேரன் ரொம்ப பதட்டமாகி மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு, பல்லவன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. அப்பயும் நிலா இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே சோழனை கட்டி போட்டிருக்க இடத்த காட்டுறாங்க. அந்த ரவுடிங்கெலாம் இருக்க இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனோகரம் அவங்க அண்ணனும் வராங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு அந்த ரவுடிங்கெலாம் இந்தாண்ட நடந்து போகிறது அதெல்லாம் சோழன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ரவுடிங்கெலாம் ஒரே ரவுடிங்க, ஏன்னா அந்த பேக் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் ஒரே ஆளுங்க தானா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா இடத்த மாற்றணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்து இந்த மாதிரி பேசிகிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அந்த விஷயத்தை சொல்கிறாரு, ஏதாவது உடனடியாக முடிவு எடுத்து ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகலாம், அங்கே நிலா ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா நடேசனும் கிளம்புறாரு, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா வானதி ஃபோன் பண்ணுறாங்க. இருந்தாலும் பாண்டியன் ஃபோன்லாம் எடுக்காமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சோழனை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம்னா நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலெல்லாம் மாஸ்க் தொப்பி போட்டுக்கிட்டு நல்லா போட்டு அடின்னு சோழனை அடிக்கிறாங்க. சோழன் பாவம் அப்படியே ரொம்ப கதறாரு, அடிக்காதரா, எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தா அவங்க போட்டு நல்லா நிலாவோட அண்ணன் போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ சோழனுக்கு அப்போ தான் யோசனை வருது, அவங்க அப்பா காரில் உட்காந்துருக்கும் போது ஒரு வாரத்தில் என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. அப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு தான் ஏதோ நடக்குதாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிக்கிறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் கதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சூப்பராக ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, நல்லா ஒரு மாதிரி எமோஷனலாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கதையை இன்றைக்கி கொண்டு போனாங்க. ஆனால் இவ்வளோ லென்த்தாக கொண்டு போயிருக்க தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி அடுத்து கதை என்ன நடக்குது, அடுத்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அல்லது அவங்களாம் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறலாம் காட்டியிருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாளைக்கான எபிசோடை காட்டி இந்த வாரம் ஃபுல்லுமே இந்த கதையை ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எது எப்படியோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த வேலையால் மறுபடியும் நிலாவுக்கு இப்போ சோழன் மேலே ரொம்ப பெரிய ஒரு அன்பு வரப்போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் சோழன் செம்மையாக இதெல்லாம் வச்சு ஒரு கேம் விளையாட போகிறாரு. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.